செய்திகள் வாசிப்பது பிரியா. ஒட்டப்பிடாரம் தொகுதியில் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கான குடி தண்ணீர் மற்றும் சாலை வசதிக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் என ஒட்டப்பிடாரம் எம்எல்ஏ மதன் ராஜா அதிமுக வடக்கு மாவட்ட முக்கிய பிரமுகர் சந்தித்து தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினருக்கு பொன்னாடை அணிவித்த மர்மம் என்ன? கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறாரா? தமிழக வெற்றிக் கழக ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மதன் ராஜா ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் இருந்து விமானம் மூலம் தூத்துக்குடிக்கு வருகை தந்தார். அதன் பின்பு கார் மூலம் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்தார். பல்வேறு பகுதிகளில் மக்கள் வரவேற்பு அளித்தனர். அதன் பின்பு ஒட்டப்பிடாரத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை மதன் ராஜா திறந்து வைத்தார். அதன் பிறகு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளை சந்தித்தார். தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர் மதன் ராஜாவுக்கு சால்வை அணிவித்தனர். அதன் பிறகு மதன் ராஜா செய்தியாளர்களிடம் கூறுகையில், ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிகள் 40-50 ஆண்டு காலமாக ஒரு கட்டமைப்பு இல்லாமல் இருக்கிறது. அடிப்படை தேவைகளை கட்டமைப்பதற்கான வேலைகளை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். நீர், அதாவது தண்ணீர் பிரச்சனை தான் தொகுதி முழுவதும் உள்ளது. நாங்கள் எல்லா இடமும் போய் பார்வையிட்டேன். கிட்டத்தட்ட 150 கிராமங்கள், 200 கிராமங்களில் போகிற இடமெல்லாம் கைவண்டியில் வச்சுதான் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்கிறார்கள். அவர்களுடைய வேலைகளுக்கு நடுவுல விவசாயிக்கு போற நேரங்கள் எல்லாம் சூழ்நிலைகளையும் அதையும் கலந்து இதையும் பண்றது பொதுமக்களுக்கு ரொம்ப சிரமப்படுகிறாங்க. அதனால முதல் வேலையாக கண்டிப்பாக அடிப்படை தேவையான தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும். ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் நீண்ட நாள் பிரச்சனை, சுகாதார பிரச்சனை, ரோடு பிரச்சனை உள்ளது. ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி பெரிய தொகுதி, பரப்பளவு பெரிய அளவில் உள்ளது. தமிழ்நாட்டிலே 2வது பெரிய தொகுதியாக உள்ளது. இன்று வரை மாநகராட்சி பகுதிக்கு போறதுக்கு கனெக்ஷன் ரோடு இல்லாமல் உள்ளது. அதனை சரி செய்யப்படும். ஒட்டப்பிடாரம் தொகுதியில் நிறைய தனியார் தொழிற்சாலைகள் உள்ளன. ஆனால் ஏன் திராவிட கட்சிகள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று தெரியவில்லை. இதை தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழக முதலமைச்சரும் அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அதனை தீர்ப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். விவசாயம் நிறைந்த பூமிக்கு மானாவாரி பூமிதான் மழை காலங்களில் வீணாக பாபநாச அணையில் இருந்து செல்லக்கூடிய தண்ணீர் தூத்துக்குடி மாவட்ட கடலிலும் கன்னியாகுமரி கடலில் தான் கலக்கிறது. ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் நிரந்தரமாக நீதிமன்ற கட்டிடம் கட்டுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற அலுவலகம் அருகே இருக்கின்ற பேருந்து நிலையம் இதுவரை 6 எம்எல்ஏக்கள் ஆட்சி செய்துள்ளனர். எந்த ஒரு எம்எல்ஏவும் போக்குவரத்துக்கு நிலைமை சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. அதனை சரி செய்யப்படும். ஒட்டப்பிடாரம் பகுதியில் சட்ட கல்லூரி கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். கடந்த அதிமுக மற்றும் திமுக ஆட்சியில் வேளாண்மை துறைகள் இதுவரை முறையாக ஆய்வு செய்யவில்லை. நான் தினந்தோறும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு வருவேன். மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் திங்கட்கிழமை தோறும் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெறுகிறது. அதுபோல நான் சட்டமன்ற அலுவலகத்தில் அமர்ந்து புதன்கிழமை அல்லது திங்கட்கிழமை பொதுமக்களை சந்தித்து மனுக்களை வாங்கி அந்த மனுக்களுக்கான தீர்வு காணப்படும். புதிய புத்தூர் மருத்துவமனையை நேரில் சென்று இன்று ஆய்வு செய்து அங்கு இருக்கக்கூடிய நிலைமை கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளேன். தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் 8 வார்டுகள் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ளது. அந்த வார்டுகள் எல்லாம் கடந்த திமுக ஆளுங்கட்சியால் 8 வார்டுகளும் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. அடிப்படை வசதிகளை சரி செய்யப்படும். ஒட்டப்பிடாரம் பகுதியில் 77 குளங்கள் உள்ளது. குளங்கள் தூர்வாராமல் உள்ளது. கண்டிப்பாக தூர்வாரப்படும். இன்று சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வைத்து 75 மனுக்கள் பெறப்பட்டுள்ளது. அந்த மனுக்களுக்கு தீர்வு காணப்படும் என்று மதன் ராஜா கூறினார். இதில் வேடிக்கை என்னவென்றால், சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர் மதன் ராஜா தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டிருக்கும் போது தூத்துக்குடி வடக்கு மாவட்ட அதிமுக இளைஞர் இளம் பெண் பாசறை செயலாளர் கவி அரசன் தன்னுடைய பொறுப்பில் இருக்கும், அதுவும் கட்சி பொறுப்பில் இருக்கும் நிர்வாகிகளுடன் வந்து மதன் ராஜா எம்எல்ஏவுக்கு சால்வை அணிவித்தார். வாழ்த்துக்களை தெரிவித்தார். தமிழக தேர்தல் காலத்தில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் அதிமுகவிற்கும் கடுமையான போட்டி ஏற்பட்டு பல்வேறு பிரச்சனைகள் உள்ளது. இந்த நிலையில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட அதிமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் கவியரசன் தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர் மதன் ராஜாவை சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இது பற்றி தமிழக நிர்வாகி ஒருவர் கூறுகையில், உடனடியாக மாவட்ட இளைஞர் இளம் பெண்கள் பாசறை பதவியில்
இருந்தும் கட்சியில் இருந்தும் கவியரசன் நீக்க வேண்டும் என்று அதிமுக தலைமைக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தனர். மேலும் செய்தியாளர்களின் சந்திப்பின் போது சட்டமன்ற உறுப்பினர் மதன் ராஜா செல்போனை பார்த்து தகவல் கூறியதும் வியப்பாகவே உள்ளது. இப்போ கலைக்கல்லூரிலாம் கொண்டு இல்லை சார், அது வந்து இப்போ வந்து நம்ம தூத்துக்குடி கோர்ட் பக்கத்தில் இருக்கனால நம்ம வந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அதாவது நம்ம இருக்கக்கூடிய தொகுதிக்கும் நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அடுத்து இருக்கக்கூடிய கோர்ட்டுக்கு வந்து இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்குள்ள இருக்குது. அதையும் நம்ம வந்து என்னென்னா நம்ம கலெக்டர் பார்த்து பேசிட்டு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னா கண்டிப்பாக நம்ம உள்ள அதுக்கு முயற்சி பண்ணி கொடுத்துருவோம். ஓட்டப்பிடாரம் பகுதி வந்து முயற்சி பண்ணுவோம். கண்டிப்பான முறையில் அதை மேலே கொண்டு போய் அங்கே நம்ம விவசாய இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன வழிமுறைகள் செய்ய முடியுமோ செஞ்சு நம்ம சேமிப்பு கிடங்குக்கு வந்து இங்கே நிறுவுவதற்கு என்ன வழிமுறைகளோ அதை கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கும். கடந்த ஆட்சியிலலாம் அதிமுக சார்பில் திமுக ஆட்சியிலே இருக்கட்டும், அதாவது வேளாண்மை துறை அந்த துறைகளை போய் இல்லை கண்டிப்பாக எடுப்போம். வேளாண்மை துறை கட்டாயமாக நான் வந்து ஆய்வு எடுப்போம். அது வந்து நான் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். இதுவரைக்கும் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இங்கே எப்படி இருந்தாங்கன்னு தெரியல. நம்ம தொகுதியில் நம்ம வந்து டெய்லி கண்டிப்பான முறையில் இங்கே நம்ம சட்டமன்ற அலுவலகத்துக்கு கண்டிப்பாக வந்துடுவோம். நாளுதோறும் இங்கே வந்து நம்ம தொகுதியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து மனுக்களை கண்டிப்பான முறையில் வாங்கிடுவோம். அதே மாதிரி வாரந்தோறும் நம்ம தூத்துக்குடி கலெக்டரேட்டில் எப்படி மண்டே பெட்டிஷன் வாங்குறாங்களோ அதே மாதிரி நம்ம இங்கே ஒரு நாள் அதை கணக்கு பண்ணி அதை திங்கக்கிழமையோ இல்லை புதன்கிழமையோ அதை இது பண்ணி மனுவும் வாங்கி மக்களிடத்தில் மனுவும் வாங்கி அது இமிடியேட்டாக ஒரு 3 நாளைக்குள்ளே அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கறதுக்கான வழிமுறைகளை கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவோம். புதிய விஷயம்தான். நான் வந்து அங்கே இருக்கக்கூடிய அவங்க மருத்துவர்கிட்ட பேசியிருக்கேன். இன்றைக்கி அவங்க வந்துட்டு விடுப்பில் இருக்காங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாளைக்கு திரும்பவும் அவங்க போய் நேரில் போய் பார்த்து அவங்கக்கிட்ட அங்கே இருக்கக்கூடிய நிறைகுறைகளை பேசி அதை அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எவ்வளோ சீக்கிரம் அதை சரி பண்ண முடியுமோ அதுக்கான வேலைகளை செய்வோம். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அது சரியான முறையில் அவங்க நடவடிக்கை எதுவும் எடுக்கலை அப்படின்னா நம்ம மருத்துவ இயக்குநரை போய் பார்க்கறதுக்கு நம்ம வழிமுறைகளும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அவங்கள பார்த்து அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அங்கே போவோம். அங்கேயும் அதுக்கான தீர்வு கிடைக்கல அப்படின்னா அதுக்கு அடுத்த கட்ட நம்ம வந்து கலெக்டரை பார்க்குற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கிறோம். பார்த்து அங்கே தீர்வு கொண்டு வரதுக்கு வழிமுறைகள் பண்ணியிருக்கோம். தொகுதியில் எல்லாம் தூசி மண்டலமாகவே இருக்குது. தொழிற்சாலை நிறையா இருக்குது, வருமானம் நிறையா வருது, ஆனால் வளர்ச்சி பண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட். அதுக்கு நீங்கள் எதுவும் ஆய்வு பண்ணுவீங்களா? இல்லை கண்டிப்பாக நம்ம மாநகராட்சிக்குள்ளே நம்ம தொகுதிக்கு உட்பட்ட எல்லா பகுதியும் கண்டிப்பாக போவோம். அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய குறைநீர்களை தெரிஞ்சுக்கிட்டு அது எது நம்ம சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது அதை கண்டிப்பான முறையில் அதை செஞ்சு ஆய்வு பண்ணி அது மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மாநகராட்சி இயக்குநரை பார்த்து அதை சரி பண்ணுறதுக்கான வேலைகளையும் கண்டிப்பாக பண்ணிடுவோம். ஓட்டப்படாத அதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மேலே அமைச்சர் அமைஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கான அமைச்சர் யார் வராங்கன்னு பார்த்துட்டு இங்கே மக்களோட இதை குறைகளை கேட்டுட்டு அதுக்கான மனுக்களை வாங்கி அங்கே இருக்கக்கூடிய அதுக்கான அதிகாரிகளை சந்தித்து எதனால் இவ்வளோ நாள் கிடந்தது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக ஆய்வறிக்கை பண்ணி அதை ஒரு ப்ரொபோசலாக ரெடி பண்ணி அதை பண்ண முடியுமா அப்படிங்கிற ஃபீஸிபிலிட்டியை செக் பண்ணி கண்டிப்பான முறையில் அதை நம்ம தலைமை வரை கொண்டு போய் அதை சரி பண்ணுறதுக்கான வேலையை கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஆமாம், இன்னைக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நம்ம தொகுதிக்குள்ளே ஒரு 70-75 மனுக்கள் வந்து இன்னைக்கு மட்டும் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நாம் கற்றுக்கிட்டது என்ன தெரிஞ்சுக்கிட்டது நாங்கள் என்ன அப்படின்னா இந்த தொகுதியில் வந்து பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை கூடிய விரைவில் நம்ம வந்து மற்ற ஆட்சியை மாதிரி நம்ம அதை பண்ணுவோம் இது செய்வோம்னு சொல்லி வாய் வார்த்தையில் செய்யாமல் அதை செயல் வடிவத்துக்கு கொண்டு வந்து அதுக்கு சொல்யூஷனை கொடுத்து மக்களுக்கு தீர்வு கொடுக்கறத எங்களோட நோக்கம். அதை கண்டிப்பான முறையில் எவ்வளோ சீக்கிரமாக அதை வந்து நடைமுறை கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்துடும். அரசு அதிகாரிகள் கேட்டுக்கிறது இது வரைக்கும் இருந்த அரசுகள் இருந்திருக்கு. இப்போ நாங்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாங்கள் பொறுப்பேற்று உள்ளே வந்திருக்கோம். மக்களை நம்பி தான் மக்கள் கொடுத்த தீர்ப்புக்காக தான் நாங்கள் உள்ளே வந்திருக்கிறோம். அதனால் வந்து அனைத்து அரசு அதிகாரிகளும் எங்களுக்கும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களை அதுக்கான என்னென்ன சூழ்நிலைகள் இருக்குது, என்ன ஜிஓ இருக்குது, எதை வந்து நடைமுறைப்படுத்த முடியாது அப்படிங்கிற விஷயங்களுக்கு உறுதுணையாக இருந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறது. சரி சார், சரி. நம்ம இது ஒரு தடவை நான் பதிவு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் தமிழக வெற்றி கழகம் சார்பாக. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டு தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் 30,000 வாக்கு வித்தியாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நமக்கு வந்து ஆதரவு கொடுத்து இன்றைக்கி வெற்றி பெற வச்சுருக்கிறாங்க. இந்த 50-60 ஆண்டு காலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த திமுக அரசும் அதிமுக அரசும் இந்த ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்கும் எந்த ஒரு அடிப்படை வசதி எதுவுமே செய்யலை. அது நம்ம வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக அதை ஆராய்ஞ்சு கண்டிப்பான முறையில் அதுக்கான வழிமுறைகளை கண்டுபிடிச்சி அதுக்கான தீர்வும் கண்டிப்பான முறையில் செஞ்சு கொடுத்துருவோம். ஓட்டப்படாத ஆராய்ஞ்சி நாங்கள் கட்டாயமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மராத்து பணி மூலமாக கண்டிப்பான முறையில் அதுக்கும் நம்ம படிப்படியான முறையில் அதுக்கு தீர்வு கொடுப்போம். கட்டாயமாக தீர்வு கொடுப்போம்.